மண்டே மார்னிங் நான் இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் தான். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நார்மலாக கொடுத்தா இதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ கட்லெட் மாதிரி கொடுத்தோம்னா நம்ம சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் இருக்க தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டு இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல். ஸோ இதில் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, ஆனியன், கேரட், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்கள்கிட்ட வந்து பீன்ஸ்லாம் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சால்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணி தான் நம்ம அதை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இது நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக தட்டி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கும். இது வந்து பொட்டேட்டோவை விட ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லாமே இருக்குது. ஸோ தைராய்டு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதில் கால்சியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்கிறதுனால வந்து போனுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பீட்டா கேரோட்டின் நிறைய இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இதில் வந்து இம்யூன் பூஸ்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். இதில் ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில். நம்ம நார்மலாக நம்ம கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கட்லெட் மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து நல்லா உருட்டிட்டு பிளட் கிராம்ஸ் இருந்துச்சுன்னா பிளட் கிராம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆயில் விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சா மட்டும் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து அதை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் வந்து நார்மலாக கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி. ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா கூட வந்து கட்லெட் வச்சுருக்கேன்.